வணக்கம் மக்களே, டூ யூ நோ சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஷெடியூல்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஃபார்ம் பேஸ்டு ஷெடியூல் மூலம் ஆர்டர் டெலிவரி தேதி அன்னைக்கு கஸ்டமருக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் அனுப்புறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதை எடுத்துக்காட்டுக்கு கஸ்டம் ஷெடியூல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் ஃபார்ம் பேஸ்டு ஷெடியூலுக்கும் கஸ்டம் ஷெடியூலுக்கும் இடையேயான வித்தியாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டம் ஷெடியூல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார்ம் பேஸ்டு ஷெடியூல் தொடர்பான வீடியோவை நீங்கள் பார்க்க மறந்துருந்தால் மேலே உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணி போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம கஸ்டம் ஷெடியூல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கஸ்டம் ஷெடியூல் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எடிட் திஸ் அப்ளிகேஷன் கொடுத்துக்கணும். ஒர்க் ஃப்ளோ போய்க்கணும், ஷெடியூல்ஸ் போய்க்கணும், நியூ ஒர்க் ஃப்ளோ கொடுக்கணும். நம்ம கஸ்டம் ஷெடியூல் தான் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால ஸ்பெசிஃபை டேட் அண்ட் டைம் கொடுக்குறேன். கஸ்டம் ஷெடியூல் அப்படின்னா என்னென்னா, நம்மளாவே ஒரு தேதி மற்றும் நேரத்தை கொடுத்து நமக்கு என்ன சேல் நடக்கணுமோ அதை கொடுக்குறது தான் கஸ்டம் ஷெடியூல். அப்போது ஸ்டார்ட் டேட் அண்ட் டைமில் வந்துட்டு நம்மளாவே ஒரு தேதி மற்றும் நேரத்தை கொடுத்து நமக்கு ஷெடியூல் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகணும்னு கொடுத்துக்கலாம். நான் 8ஆம் தேதி ஜூலை வந்துட்டு 8 மணிக்கு இந்த ஷெடியூல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு கொடுக்குறேன். ரன்னில் வந்துட்டு ஷெடியூல் எப்படி ரன் ஆகணும்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதாவது டெய்லியா, ஸ்டார்ட் டேட்லேருந்து டெய்லி இந்த ஷெடியூல் வந்து இந்த டைமிங்க்கு ரன் ஆகணுமா, இல்லை வீக்லி ரன் ஆகணுமா, இல்லை மந்த்லியா இயர்லியா, இல்லை ஒன்ஸா ஸ்டார்ட் டேட் அன்னைக்கு மட்டுமா நம்ம கொடுத்துக்கலாம். நான் டெய்லி கொடுக்குறேன். நேம் த ஒர்க் ஃப்ளோவில் ஒர்க் ஃப்ளோ நேம் கொடுத்துட்டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்தா நமக்கு வந்து ஷெடியூல் கிரியேட் ஆகிடும். இங்கே ஆட் நியூ ஆக்ஷன் கொடுத்து நமக்கு என்ன ஆக்ஷன் டைப் தேவையோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் டெலிட் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். இங்கே நமக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணுமோ அதை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். நமக்கு என்னென்னா ஆர்டர் டெலிவரி அன்னைக்கு கஸ்டமருக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் போகணும். அதுக்கேற்றபடி நம்ம இந்த இடத்துல கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே அதுக்கேற்றபடி கோடு எழுதி வச்சுருக்கேன், அதை இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆர்டர் ஃபார்மில் உள்ள டெலிவரி டேட் ஈக்குவல் டு zoho.current date கொடுத்து ஆர்டர் ஃபார்மில் கரண்ட் டேட்டில் உள்ள டெலிவரிஸ் எல்லாம் ஃபெட்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஃபெட்ச் பண்ண கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை ஃபார் ஈச்சுக்குள்ளே போட்டு அந்த கலெக்ஷனில் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு கவுண்ட் செக் பண்ணி அதுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அனுப்புகிறேன். கவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கவுண்ட் கிரேட்டர் தென் 0, அதாவது 0வோட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன். சென்ட் இமெயிலில் வந்துட்டு ஃப்ரமில் அட்மினோட மெயிலிருந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் போகிறனால அட்மினோட இமெயில் கொடுத்துருக்கேன். 2ல் ஆர்டர் ஃபார்மில் உள்ள கஸ்டமரோட இமெயில் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்டில் எனக்கு என்ன சப்ஜெக்டாக போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். மெசேஜில் எனக்கு என்ன மெசேஜாக போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஷெடியூல் வந்து கிரியேட் ஆகியிருக்கும். பாருங்கள், டெலிவரி நோட்டிஃபிகேஷன் ஷெடியூல் வந்து கிரியேட் ஆகிருச்சு. நம்ம கிரியேட் பண்ண ஷெடியூல் வந்துட்டு ஜூலை 8 அன்னைக்கு 8 மணிக்கு கரெக்டாக ரன் ஆகிருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுவோன்னா, செட்டிங்ஸ் போயிட்டு அதில் லாக்ஸ் போயிட்டு ஃபில்டரில் ஷெடியூல்ஸ் கொடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 8 அன்னைக்கு 8 மணிக்கு டெலிவரி நோட்டிஃபிகேஷன் ஷெடியூல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக ரன் ஆனது இந்த இடத்துல காட்டுது. அதே போல் ஜூலை 8 அன்னைக்கு கஸ்டமருக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷனும் போயிருக்கும் 8 மணிக்கு. பாருங்கள், இந்த ஆர்டருக்கு இன்றைக்கி டெலிவரி அப்படிங்கிற மாதிரி கஸ்டமருக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஷெடியூலில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 விஷயம் இருக்குது. என்னென்னா ஷெடியூல் எக்ஸிக்யூஷன் டைம் லிமிட் மற்றும் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் லிமிட். ஷெடியூலுக்குன்னு ஒரு எக்ஸிக்யூஷன் டைம் லிமிட் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் ரன் ஆக முடியுமோ அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் தான் ரன் ஆகும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ஷெடியூல் வந்து ஸ்டாப் ஆயிரும். எடுத்துக்காட்டாக ஒரு 500 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஷெடியூலுக்கு 100 ரெக்கார்ட்ஸ் வரையும் தான் ரன் ஆக முடியும். அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம 5 கஸ்டம் ஷெடியூலாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபார்ம் பேஸ்டு ஷெடியூலில் கிடையாது. ஃபார்ம் பேஸ்டு ஷெடியூலில் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக ஷெடியூலுக்குள்ளே போகிறனால இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் தான் ரன் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஒரு ரெக்கார்ட்ஸுக்கும் எக்ஸிக்யூஷன் டைம் அதிகமாக ஆகுது அப்படின்னா அந்த ஷெடியூலும் ஸ்டாப் ஆகிரும். கஸ்டம் ஷெடியூல் பொறுத்தவரை ஒரு ஷெடியூலில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ரன் ஆனாலும் யூசேஜ் லிமிட்டில் அது ஒரு ஷெடியூல் கவுண்ட்டாக தான் வந்துட்டு ஆட் ஆகும். ஆனால் ஃபார்ம் பேஸ்டு ஷெடியூல் பொறுத்தவரை ஒரு ஷெடியூலில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் ரன் ஆகுதோ அத்தனை ரெக்கார்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு கவுண்ட்டாக வந்துட்டு ஆட் ஆகும். கஸ்டம் ஷெடியூலில் அதிகமான ரெக்கார்ட்ஸுக்கு ஷெடியூல் ரன் ஆகுறனால ஷெடியூல் வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார்ம் பேஸ்டு ஷெடியூலில் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ்க்கும் ஷெடியூல் ரன் ஆகுறனால ஷெடியூல் ஃபெயில் ஆகிற வாய்ப்பு குறைவு தான்.
ஷெட்யூல் எக்ஸிக்யூஷன் டைம் லிமிட் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் லிமிட் பற்றி பார்க்கலாம். ஒரு ஒர்க் ஃப்ளோவில் 5000 ஸ்டேட்மெண்ட் வரை தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ஷெட்யூல் ஃபெயில் ஆகும். 5000 ஸ்டேட்மெண்ட்ங்கிறது 5000 லைனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1000 ரெக்கார்டை நம்ம 5 லைனுக்கு எக்ஸிக்யூட் கொடுத்தாலும் அது 5000 ஸ்டேட்மெண்ட் தான். கஸ்டம் ஷெட்யூலில் நிறையா ரெக்கார்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறனால ஸ்டேட்மெண்ட் லிமிட் அதிகமாகி ஷெட்யூல் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபார்ம் பேஸ்டு ஷெட்யூலில் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக எக்ஸிக்யூட் ஆகிறனால ஷெட்யூல் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஸ்டேட்மெண்ட் லிமிட் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஹெல்ப் டாக்குமெண்ட்டை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜோகோ கிரியேட்டரில் கஸ்டம் ஷெட்யூல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு நல்ல எடுத்துக்காட்டுடனும் ஃபார்ம் பேஸ்டு ஷெட்யூலுக்கும் கஸ்டம் ஷெட்யூலுக்கும் இடையேயான வித்தியாசத்தை பற்றியும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.